இப்போ கரெக்டாக 12. இந்த உலகம் தூங்குற இந்த நேரத்தில் தான் சில விஷயங்கள் விழிக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த இருட்டிருட்டுக்குள்ள நமக்கு தெரியாத சில மர்ம விசேஷங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நீங்க இப்போ கேட்க போறது வெறும் கதைகள் இல்லை, யாரோ ஒருத்தரோட அனுபவங்கள், இல்லை யாருக்கும் தெரியாம நடந்த திகில் சம்பவங்கள். வெல்கம் டு 12 AM ஸ்டோரிஸ், தி ரியல் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். கதவை சாத்திக்கோங்க, லைட்டை அணைச்சிடுங்க. இந்த பயணத்தில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களான்னு ஒரு தடவை உங்க பின்னாடி செக் பண்ணிக்கோங்க. சில விஷயங்களை நாம் சாதாரணமாக மூட நம்பிக்கை என்று சொல்லி அலட்சியமாக தள்ளி வைப்போம். ஆனால் அவை நம் கண்முன்னே நிகழும் தருணத்தில் உடம்பே உறைந்து போகும். இந்த சம்பவம் மதுரை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தில் வருடந்தோறும் நடக்கும் திருவிழா முடிந்தவுடன் ஒரு கடுமையான கட்டுப்பாடு அமலுக்கு வரும். இரவு 12 மணிக்கு மேல் யாரும் அந்த ஆலமரத்திற்கு அருகே செல்லக்கூடாது. அந்த இரவு ராமுவுக்கு வேலை முடிந்து வர தாமதமாகிவிட்டது. அவனுக்கு இந்த கட்டுப்பாடுகளில் நம்பிக்கை இல்லை. பழைய கதைகள் என்று நினைத்து சைக்கிளை வேகமாக மிதித்து கொண்டே வீடு நோக்கி புறப்பட்டான். ஆலமரத்துக்கு அருகே வந்ததும் சுற்றிலும் ஒரு அசாதாரணமான அமைதி. பூச்சிகளின் சத்தம் கூட இல்லை. காற்றும் நின்றுவிட்டது போல். அச்சமயம் அவனின் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. ராமு, ஏப்பா, இவ்வளவு தாமதமாகிவிட்டதா? அந்த குரல் அவனுடைய அம்மாவின் குரல் போலவே இருந்தது. ராமு உடனே திரும்பி பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு மின்னல் போல ஒரு நினைவு தாக்கியது. அவனுடைய அம்மா இறந்து 2 ஆண்டுகளாகிவிட்டது. அவன் கண்முன் நின்ற அந்த உருவம், அது அவன் அம்மா அல்ல. கால்களில் கொலுசின் சத்தம் கேட்டது. ஆனால் அந்த கால்கள் தரையை தொடவே இல்லை. அடுத்த நொடியே ராமு அங்கேயே மயங்கி விழுந்தான். மறுநாள் காலை ஊர்க்காரர்கள் அந்த இடத்தில் பார்த்தபோது ராமுவின் சைக்கிள் மட்டும் அங்கே இருந்தது. ராமு காணாமல் போயிருந்தான். இன்றிரவு நீங்கள் வேலை முடிந்து தாமதமாக வீட்டுக்கு செல்ல நேரிட்டால் கவனமாக இருங்கள். பின்னால் இருந்து யாராவது பெயர் சொல்லி அழைத்தால் எந்த காரணத்திற்காகவும் திரும்பி மட்டும் பார்க்காதீர்கள்.